மக்களுக்காக வந்து அவங்கவங்க நிறைய விஷயம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்காரு. ஏன்னா வந்து உங்களுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. நீங்க நான் வந்து எல்லாம் ஒரு நல்ல மனுஷன வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. அந்த இடத்துல தளபதி இருப்பாரா? இருக்க மாட்டாரா? அதாவது பார்த்தீங்கன்னா மக்களுடைய வந்து கருத்து என்ன? நல்லவங்க நிறைய பேர் வந்து நம்ம தவற விட்டுர்றோம். இப்ப இவர வந்து தவற விட மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? நம்ம தளபதியா நான் வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? இப்போ வண்டியில வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கீங்கல்ல. எவ்வளோ ஆசை இருக்கும்? தளபதி 26ல கன்ஃபார்மா வருவாரா? வரமாட்டாரா? உங்களுடைய கருத்து. 26ல கண்டிப்பா தளபதி வரணும் அப்படின்றது எங்களோட எல்லாரோட கருத்து. கண்டிப்பா வருவாரு. அது நிச்சயமா தெரியும் எங்களுக்கு. ஓகேண்ணா. இப்போ தளபதி வந்தா என்னென்ன சேவை பண்ணணும் அப்படின்னு நீங்க தளபதிகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? ஆக்சுவலா வந்து தளபதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்காக வந்து அவங்கவங்க நிறைய விஷயம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்காரு. ஏன்னா வந்து உங்களுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. நீங்க எல்லாம் செஞ்சீங்கன்னா, நாடு நல்லபடியா வந்து மறுபடியும் மீட்டெடுக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஓகேண்ணா. இப்போ ஏற்கனவே ஒரு பெரிய அண்ணன் வந்து விஜயகாந்த் அண்ணன். அவருக்கும் அண்ணன் தான். அவருக்கும் வந்து மக்கள் வந்து இப்போ ஃபீல் பண்றாங்க. நான் வந்து ஒரு நல்ல மனுஷன வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. அந்த இடத்துல தளபதி இருப்பாரா? இருக்க மாட்டாரா? மக்களுடைய கருத்து நெறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்னண்ணா? அதாவது பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் வந்து அவரு நம்ம நெறைய தவற விட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நல்லவங்க நெறைய பேர வந்து நம்ம தவற விட்டுர்றோம். இப்ப இவர வந்து தவற விட மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஓகே. இப்ப இருக்கிறவர் கண்டிப்பா நமக்கு நல்லா செய்வாரு. நம்ம எல்லாரும் வந்து ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஓகே. என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? நம்ம தளபதியா நான் வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? கண்டிப்பா பாதுகாப்பு இருக்கும் பெண்களுக்கு. எந்த ஒரு இதுவும் இல்ல அதுல. ஓகேண்ணா. என்னன்னா இப்போ காலேஜ் சின்ன சின்ன குழந்தைகள் வந்து விபச்சாரத்துல வந்து நெறைய பேர் கஞ்சா போதையினால அடிபட்டதுனால நெறைய ப்ராப்ளம்ஸ்ல இருக்கிறாங்க. அது பெண்கள் வந்து இப்ப தளபதி என வந்தா இதெல்லாம் மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு பெண்களுடைய கோரிக்கை நெறைய பேர் வச்சிருக்காங்க மெசேஜ்ல. உங்களுடைய கோரிக்கை என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கஞ்சா, பின் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க நெறைய பேர் அதுல அடிக்ட் ஆயிருக்காங்க. அது வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ப அரசு மேலயே பழி போடுறது வேஸ்ட்டு. நம்பக்குள்ள நாமே ஒரு சில விஷயங்கள நம்ம மாத்திக்கணும்னா, அதுலருந்து முழுக்க நம்ம விடுபடலான்னு சொல்லி தளபதி சொல்லியிருக்காரு. ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. ஸோ, அதனால நம்ம முதல்ல சுத்தமா இருந்தோம்னா, நம்மள பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நாடு முழுக்க வந்து சுத்தமாயிடும் அப்படின்னு நம்பிக்கையா ஸோ, நம்ம சுத்தமாயிக்கலாம். கூடவே அவரையும் சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். தப்பில்ல. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய தளபதி ரசிகர்கள் வந்து தோள் குடுப்பீங்களா தளபதிக்கு? கண்டிப்பா. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லவன் உள்ள மேல வரான்னா, கண்டிப்பா எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். எதிர்ப்புகள நம்ம உடைச்சு மேல வந்தா தான் அது வந்து வாழ்க்கை. ஸோ, ஓகே. கண்டிப்பா வந்து எதிர்ப்புகள் இருக்கும். அத மீறி நம்ம முன்னிட்டு வரணும். இப்போ கச்சிக்கொடி சாங் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருந்தது. சில சில வரிகள் வந்து அத வந்து நெறைய பேர் வந்து ஒரு வித்தியாசமான ஆங்கிள்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவரு வந்துடைய சாங்ல வந்து சரி படத்துலயும் சரி, அரசியல் மீட் பண்ணி தான் எடுக்குறாங்க தளபதி. அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? அதான் முன்னாடியே சொல்லிட்டேன் நானு. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு நல்லவர் முன்னாடி வராருன்னா, அவர எதுலனா ஒரு விஷயத்துல தாக்கலான்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா வந்து, அவரு ஒரு சின்ன சாங் எடுத்தா கூட, அதுல இந்த வரி இருக்கு, அந்த வரி இருக்கு. ஏன்னா இது வேற யாருனா செஞ்சாங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப இந்த கொடிய வேற யாருனா எடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், இத யாரும் சட்டை கூட பண்ண மாட்டாங்க. இதுவே எதிர்க்கிறாங்க அப்படின்னா, அப்ப தளபதி எந்த லெவல்ல மேல போயிருக்காருன்னு நீங்க பார்த்துக்கங்க. தளபதி ஒரு லெவல்ல மேல மேல போறதுனால, அவர் வந்தா நமக்கெல்லாம் ஆபத்துன்னு நெனச்சு, இத அப்படியே அவர அடக்கி உடைக்க ட்ரை பண்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஸோ இத வந்து நான் ஒரு கரெக்ட்டான வழியில போயிட்டுருக்காரு. அது அப்படியே போனாருன்னா, கண்டிப்பா மேல வந்துருவாரு. நமக்கெல்லாம் சீக்கிரம் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே. நன்றிண்ணா. படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.